கேப்டன் வந்து ரமணால மட்டும் எனக்கு அறிமுகம் நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ரமணாவுக்கு முன்னாடி எனக்கு அவர் பரிச்சயம். ரசிகனா தியேட்டரில் இருந்தது வேற. அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன். கேப்டன் பிரபாகரன்லாம் 50-60 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உக்காந்துருவேன் அந்த தேட்டரில். திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, அது மொத்த ஆடிட்டோரியமே ரிப்பீட். எல்லா டைலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்னைக்கு நான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி. ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான். சத்யராஜ், சரத் சார் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளோ பெரிய இது. அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன். கருப்பு நிலா செட்டு தான். அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார், நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது செட்டில் போவேன். ஸோ இப்போ மூலையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படி இருந்துட்டு இருப்பார். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு, சின்ன டம்ளரில் இருந்தது. என்னன்னு பார்த்தா ஸோ ஒரு மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ். என்னோட அது நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு, ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமா, சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன். ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய பேரலில் வந்து ஹார்லிக்ஸை உடச்சி உள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க. நான்லாம் ஊரில் ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணாங்க. வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனியில், அதுக்கு முன்னாடி நான் கலைமணி சார்கிட்ட ஒரு 10 செட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், இளநீ ஆகட்டும், இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சபரிமலை மாலை போட்டவங்கெல்லாம் வந்து கருப்புநிலாவில் கோவாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அந்த அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன். வந்து அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா, இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மாலை போட்டிருக்காங்கல்லன்னு. அவங்களுக்குலாம் பக்கோட போடி அப்படின்னு அப்போ சொல்கிறாரு. எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபுல்லாக எல்லாருமே சாப்பிடணுன்ட்டு அந்த வயிறு நிறையணும்னு நான் நிறைய விஷயம் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டி பஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த கம்பெனிக்கு நான் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு 500 பேர் நிற்பாங்க. எப்பயுமே ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடை கொடுப்பாரு. அதை நான் பார்த்துருக்கேன், எங்கனால பார்த்துருக்கேன். அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம். அந்த கேப்டன் பிரபான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்போ நான் இருக்கேன். அந்த டைமில் நான் கீழே இருந்தேன். அப்போ அதே மாதிரி சொன்னாங்க, டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி வந்து இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க, அண்ணியும் வந்திருந்தாங்க. அன்றைக்கி செட்டுக்கு ஒரு அம்பாசடர் காரில் வந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஷூட் அப்போ அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க, வந்து நீங்கள் வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை கேப்டன் வேணாம், மாஸ்டர் ராக்கி ராஜேஷ்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார் நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தானே, அவனுக்கு மட்டும் 2 உயிராக இருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதால் கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு, ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார். ரொம்ப கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும், இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு 20 அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன் தெரியும். அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும். இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க, பாடி டபுள் பண்ணுவாங்க, ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சிஜி பண்ணுவாங்க, எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க. ஆனால் தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூப் பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.